பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தரம் தாலுகா தெற்கு பாபாகுளத்தில் அமைந்திருக்கும் இல்லாமல்ல இறைவன் மயிலேடு முருகன் குன்றில் இருக்கும் இடமெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார் என்பது நம்மளுடைய வரலாறு. அவ்வளோ அற்புதமான முறையிலே இன்றைய தினம் வைகாசி விசாகம், விசாகத்து என்றுதான் முருகப்பெருமானானவர் அவதரித்தார். அப்படி சிறப்பான ஒரு முறையிலே இன்றைய தினம் வருஷாபிஷேக பூஜைகளானது நடைபெற்றது. வருஷாபிஷேக பூஜையிலே மிக சிறப்பான ஒரு முறையில் அபிஷேகங்கள் நடைபெற்று விமான கலசங்களுக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்று தானத்திலே சிறந்த தானமான அன்னதானமானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வரும் பக்தர்களுக்கு முருகப்பெருமானானவர் ஒவ்வொரு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிறது. இங்கே என்ன வேண்டிய வரம் கேட்டு வருகிறோமோ முருகப்பெருமானானவர் மிக விரைவில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆதலாலே இங்கே வரும் பக்த மையன்பர்களுக்கு முருகனானது மிக சிறப்பான ஒரு முறையிலே அருள் பாலித்து வருகிறார். ஆதலாலே அனைவரும் வருக, முருகப்பெருமானின் அருள் பெருக. திருச்சிற்றம்பலம். குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா தெற்கு பாப்பாங்குளம் மயிலாடும்பாறை முருகன் கோவிலில் இருக்கிறோம். இன்றைக்கி வைகாசி விசாகம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு என்ன விசேஷம்னா, நம்ம மயிலாடும்பாறை முருகன் கோவிலில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் ஒரு 2 கனியை கொண்டு வந்து முருகன் பாதத்தில் வச்சு ஒரு கனியை நீங்கள் முந்தி சிலையில் எடுத்து வாங்கிட்டு போய் முட்டிக்கடை போட்டு முந்தி சிலையில் வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு குழந்தையோடு வருவீங்க. முருகன் மேலே, நம்ம மயிலாடும்பாறை முருகன் மேலே நம்பிக்கை வச்சு வாங்க. உங்களுக்கு இப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் நோயாக இருந்தாலும் சரி, வடக்க பார்த்து உட்காந்து நீங்கள் தவகாலத்தில் இருந்து முருகனை மனதார நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த மயிலாடும்பாறை முருகன் கோவில் ரொம்ப சிறப்பானது. நமக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூட நீங்கள் கேட்கவே வேண்டாம். முருகா, நீ இருக்கும்போது எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைப்பா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இது எனக்கு அனுபவபூர்வமான உண்மை. நான் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகும்போதெல்லாம் நான் முருகன்ட்ட நிறைய நான் அப்படியே மனமுருகி அழுவேன். ஆனால் எனக்கு அதை கூட இதை கூட நான் கேட்கல. இன்றைக்கி நான் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கேன். ஒரு போர் போட்டேன், தண்ணி வரல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முருகான்னு சொல்லிட்டு அழுதேன். எனக்கு திருச்செந்தூர் தேடி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் மயிலாடும்பாறை முருகன் கோவிலுக்கு நான் எனக்கு போரில் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு போர் போட்டு 2 வருஷம் கழித்து எனக்கு தண்ணி வந்திருக்கு போரில். இன்னைக்கு அந்த போர் தண்ணியை வச்சு தான் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். அது மிகவும் சிறப்பானது. முருகனை நம்பணும், மனதார அவரை வேண்டணும். முருகா, ஒன்றை விட்டா எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லி அவர் பாதம் சரண அடைஞ்சிட்டா நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். நம்ம தெற்கு பாப்பாங்குளம் பக்கத்தில் மயிலாடும்பாறை முருகன் கோவில் இருக்குது. அங்கே நீங்கள் பக்த கோடி அனைவரும் நீங்கள் இந்த வருஷம் வேண்டீங்கன்னா மறு வருஷம் வரும்போது உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருப்பீங்க. இது நடந்த உண்மை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. இது உண்மை சம்பவம். இது நீங்கள் கண்டிப்பாக மயிலாடும்பாறை முருகன் கோவிலுக்கு அனைத்து பக்த கோடிகள் மக்களும் அர்ச்சனை பண்ணி அவர்கிட்ட நல்ல மனசார வேண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வைகாசி விசாக நன்னாளில் எனக்கு பேசுறதுக்கு அனுமதி தந்த நம்ம திரு மயூரி டிவி ஓனர் அவர்கள், ஆறுமுகனைனார் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, மிக்க நன்றி. பக்த கோடி அனைவர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பிலையும் அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். தெற்கு பாப்பாங்குளம் மயிலாடும்பாறை முருகன் கோயிலில் கிட்டத்தட்ட 2014 கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்து இதனால் வரைக்கும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு 2012வது ஆண்டு நிறைவு பெற்றது. அடுத்த ஆண்டு மேலும் அடுத்த கும்பாபிஷேகம் நடக்க பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.